வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சாக்கர்ஸ் சேனல். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இன்றைக்கி வந்து ஆசிரியர் தினம். ஸோ ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆசிரியர் தினத்துக்கும் வீடியோ போட்டிருப்போம். இப்போ 2-3 வருஷமாக எந்த வீடியோவுமே போடுறது கிடையாது. டெட்டு ரிலேட்டடாகவோ இல்லை டீச்சர்ஸ் ரிலேட்டடாக எந்த வீடியோவும் அப்டேட் பண்ணுறதில்ல. எனக்கு என்ன தோண ஆரம்பிச்சிச்சுன்னா, இதை பற்றி போடுற வீடியோலாம் டைம் வேஸ்ட்டுன்ற எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் வந்து அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு நடத்தி போட்டாலாவது ஒரு பிரயோஜனம் உண்டியாக இருக்காது. எங்கேயோ உள்ள யாருக்கோ ஒருத்தவங்களுக்காவது ஒரு மார்க்காவது கிடைக்கும். மற்றபடி இதை பற்றி பேசுகிறதுக்கெலாம் தோண மாட்டேங்குது. அதனால் இப்போ 2-3 வருஷமாக அந்த டீச்சர்ஸ் டேக்கெலாம் எந்த வித வீடியோவும் போடுற டீச்சர்ஸ் டேன்னு இல்லை டீச்சிங்கை தாண்டி மற்ற எந்த வீடியோவுமே போடணும்னு தோண மாட்டேங்குது. ஏன்னா இப்போ இன்றைக்கி கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்துட்டு அண்ணன் இளங்கோன்னு சொல்லியிருந்தாங்க, இன்றைக்கி வந்து கருப்பு தினமாக அனுசரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி மட்டும் கருப்பு தினம் கிடையாது. டெட்டை எப்போ பாஸ் பண்ணமோ அதுலேருந்தே நம்ம வாழ்க்கை வந்து கருப்பு தினமாக தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா வந்து படித்த கூட்டமும் சரி படிக்காத கூட்டமும் சரி நம்மளை வந்து நமக்கு முதுகுக்கு பின்னமும் சரி முகத்துக்கு நேராகவும் சரி நம்மளை வந்து என்ன சொல்ல ஈட்டியால் வார்த்தையை வந்து ஈட்டி மாதிரி அப்படியே பாய்ச்சிடுது. அது நம்ம வந்து நம்ம உடன் இருக்கவங்களையும் சரி நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் சரி எல்லாருமே அதுதான் பண்ணுறாங்க. படித்த கூட்டம் என்ன சொல்லுது, நீ கூட கொஞ்சம் படிச்சிருந்துருக்கலாம், கூட 2 மார்க் எடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டியது. நீ ஏன் அந்த டெட்டில் பாஸ் பண்ணுன்னு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்க? அடுத்த எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணு. அடுத்த எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணணுன்னா இப்போ நம்ம 2013 படித்தோன்னா அப்போ உடல்நிலை என்ன, மனநிலை என்ன, பொருளாதார நிலை என்னன்றது யோசிக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம ஒரே மாதிரி நம்ம லைஃப் வந்து எப்போதுமே இருக்காது அப்படின்னு சொன்னால், நீ காரணம் வந்து சூழ்நிலை காரணம் காட்டுற, நீ அப்படியே இருக்க வேண்டியதான் அப்படின்னு படித்த கூட்டம் நம்மளை சொல்ல வேண்டியது. இந்த படிக்காத கூட்டம் ஜஸ்ட்டு ஒரு 10th கூட பாஸ் பண்ணிக்க மாட்டாங்க. எனக்கு நடந்த சம்பவம்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒருத்தர் வந்து பத்திரிக்கை வைக்க வந்தார் வீட்டுக்கு. அவர் வந்து என்ன படிச்சிருக்காரு, ஸ்கூல் ஸ்டடீஸாவது கம்ப்ளீட் பண்ணிக்காரான்னு தெரியல. ஒரு வயசானவங்க தான். என்ன படிச்சிருக்க அப்படின்னாரு. எனக்கு இப்போ வர சொல்லவே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. எம்ஏ பிஎட் தாத்தா அப்படின்னா, அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ வந்து வீட்டில் என்ன பண்ணுற, வேலைக்கு போறியானார். இல்லை வேலைக்கு போகல, வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால், அதுக்கு சொல்கிறாரு, எங்கள் அப்பாவை சொல்லிவிட்டு உன்னை வந்து சோறு பொங்குறதுக்காக தான் படிக்க வச்சானா இவ்வளவு, அதுக்கு இப்போ நீ படிக்காமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு. வயசானவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தா, எனக்கு ஒரு ஒன்று விட்ட சகோதரர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து அப்படி சிரிக்காமல் கிண்டல் அடிக்கிறாரு, எங்கள் அக்கா வந்து ஒரு 58 வயசுலையாவது சர்வீஸ் வாங்கிடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம உறவுகளும் சரி, நமக்கு பின்னாடி உள்ளவங்களும் சரி, படித்தவங்களும் சரி, நீ இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலான்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க சொல்லும்போதும் சரி, நான் படிக்க மாட்டோம்னா சொல்கிறோம், படிக்க தான் செய்கிறோம். நம்மளோட சூழ்நிலையோ என்னவோ ஒரு தடவை படிக்கும்போது நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது என்ன பண்ண முடியும், நம்ம கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கடவுள் வந்து ஆல்ரெடி டிசைன் பண்ணியிருப்பார் லைஃப்பை, அதுபடி தான் போகும். நமக்கு எப்போ கிடைக்கணும்னு இருக்கோ அப்போ தான் கிடைக்கும். நம்ம மனசை நம்ம நிதானப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் செயல்பட்டால் கூட, இந்த உற்றார் உறவினர்ன்ற பேரில் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு தினத்தையும் கருப்பு தினமாக தான் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க நம்ம வாழ்க்கையில். அண்ணன் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கருப்பு தினம் கிடையாது. இந்த டெட்டில் எப்போ பாஸ் பண்ணும் போது இந்த டெட்டு ரிலேட்டட் நியூஸ் வந்துட்டாலே ஒரே ஃபோன் வந்துடும், ஏதோ ஒரு டீச்சர் அப்பாயின்மெண்ட் போடுறாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அந்த ஃபீல்டில் தான் இருக்கோம், நமக்கு எல்லா விஷயமுமே தெரியும். இருந்தாலும் நம்ம மேலே அக்கறை உள்ளது மாதிரி நமக்கு பண்ண வேண்டியது. ஆனால் வந்து உண்மையாக அக்கறை இருக்கா இல்லை நம்மளை லைட்டாக குத்தி பார்ப்போம் அப்படின்னு பண்ணுறதான்னு தெரியலை. எனிஹவ் இதுக்கு வந்து விடையே கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் இதை பற்றிய வீடியோலாம் இனிமேல் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஒரு டீச்சர் நம்ம டீச்சிங் படித்தோம் அப்படின்றத மறந்துடுவோம் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டேன். ஆனால் வந்துட்டு இன்றைக்கி அண்ணனோட வீடியோவை பார்த்தோன்னே சரி நம்மளும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன்.